அந்த வீடியோவை அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். அதனால் வழக்கமாக உங்களுக்கு வர வியூஸை விட அதிகமான வியூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த செட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய யூடியூபர்கள் பயன்படுத்தும் ஒரு சின்ன யூடியூப் செட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு செட்டிங்கை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வியூஸ் நிற்கவே நிற்காது, வியூஸ் ஸ்டாப் ஆகாமல் தொடர்ந்து வரும். ஸோ அது என்ன செட்டிங், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, இந்த செட்டிங் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சும் இதெல்லாம் யூஸ் ஆகாதுன்ட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க நிறையா கிரியேட்டர்ஸ். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயம் தெரியும். ஸோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோவோ ஷார்ட்ஸோ எது அப்லோட் பண்ணாலும் சரி, அப்லோட் பண்ணுறப்போ அந்த அப்லோட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்ட்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஷெட்யூல்னு இருக்கும். அந்த ஷெட்யூல் போய் நீங்கள் அந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகணும், எந்த டைமிங்கில் அப்லோட் ஆகணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியுமேடா, இது என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதுதான் செட் ஆஸ் ப்ரீமியர் லைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நிறைய பேர் சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேருக்கு ஏன் இந்த ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் யூஸ் பண்ணாமலும் இருக்காங்க. இந்த ஆப்ஷன் தான் நான் சொன்ன அந்த செட்டிங். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதோடைய யூசேஜ் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ரீமியர் லைவில் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை இதை டிக் பண்ணி அந்த ஒரு டிக் பாக்ஸ் ஆட்டம் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறப்போ யூடியூப் அல்காரிதத்துக்கு ஓகே, இந்த சேனலில் இந்த கிரியேட்டர் போடுற மற்ற வீடியோக்களை காட்டிலும் இந்த வீடியோ ஏதோ ரொம்ப முக்கியமான வீடியோ போல் அப்படிங்கிறத நீங்கள் அல்காரிதத்துக்கு சிக்னல் கொடுக்குறீங்க. அதனால் என்ன பண்ணுன்னா, அந்த வீடியோ கண்டென்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோவை புஷ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வரும், வியூஸ் நிற்கவே நிற்காது. நான் அதை யூஸ் பண்ண வீடியோக்கான அனலிட்டிக் ரிசல்ட்டையும் அதை யூஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ண வீடியோக்கான அனலிட்டிக் செட்டிங்ஸையும் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? ஓகேடா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது. நிறைய பேர் இதை ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது வியூஸ் இன்னும் டவுன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, நீங்கள் வாரத்தில் எல்லா நாளுமே டெய்லி வீடியோ போடுற ஆளாகவும் இருக்கலாம், அல்லது வாரம் ஒருக்கா வீடியோ போடுற ஆளாகவும் இருக்கலாம், இல்லை மாதம் ஒருக்கா வீடியோ போடுற ஆளாகவும் இருக்கலாம். நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா டெய்லி இந்த செட்டிங்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி இந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் இந்த டிக் பாக்ஸை கொடுத்து அந்த ப்ரீமியருங்கிறத கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் கண்டுபிடிச்சிரும், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதனால வியூஸை கம்மி பண்ணிடும். நீங்கள் எப்பயும் போல் வாரத்தில் இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். வீக்கெண்ட், அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாதிரியான நாட்களில் மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்கள் சேனலில் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஏதோ முக்கியமான வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் அல்காரிதத்துக்கு சொல்கிறீங்க. அதனால் அந்த ஒரு வீடியோவுக்கு நல்ல வியூஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இது ஸ்டார்டிங் நீங்கள் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப நார்மலாக தான் தெரியும். நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் கூட ஷேர் பண்ணுறேன். சேம் டைம் வாரம் ஒருக்கா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் வாரம் அழகாக இந்த ப்ரீமியர் லைவை யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம். இதோடைய அந்த எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ அந்த அப்லோட் பண்ண முதல் 5 நிமிஷம் லைவாக போகும். ஓகேங்களா? அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இது நார்மல் வீடியோவாக எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். ஓகேங்களா? இதனால தான் டபுள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் ஆடியன்ஸுக்கெல்லாம் 2 டைம் இந்த வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் போகும். இதனாலையும் நல்ல வியூஸ் வரும். ஓகேங்களா? சேம் டைம் இதனால் மட்டுமே நல்ல வியூஸ் கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா
இதனாலும் வியூஸ் கொடுக்கலாம். அதையும் தாண்டி உங்களுடைய யூடியூப் வீடியோக்கான கண்டென்ட் நல்லா இருக்கணும், தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல வியூஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை பார்க்க போகிறது ரோபோட்ஸோ அல்லது ஏஐ சாஃப்ட்வேரோ இல்லை, நம்மள மாதிரி மனுஷங்க. ஸோ மனிதர்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கண்டென்ட் இருந்தால் தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க, எதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த வீடியோ என்கேஜ் ஆகும், நல்ல வியூஸ் வரும். ஸோ வியூஸ் வரத்துக்கு இந்த ஒரு சின்ன செட்டிங்கும் ஒரு நல்ல உந்துதலாக இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.